மேம் அபார்ஷன் ஆயிடுச்சு. ஆனா எப்படி யூட்டஸ் கிளீன் ஆயிடுதுன்னு நான் பார்க்கறதுனா 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு அபார்ஷன் எந்த வாரத்தில பண்ணணுன்றதுக்கு ஏர்லி 3 மந்த்ஸ் அதாவது பிஃபோர் 8 வீக்ஸ் 9 வீக்ஸ் பண்ற அபார்ஷன் யூசுவலி மெடிக்கல் மெடிசின்ஸ் நம்ம எடுக்கும்போது டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ற மெடிசின்ஸ் எடுக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் 2 to 3 டேஸ்ல ஹெவி ப்ளீடிங் வந்துரும். 2வது சப்போஸ் வாரம் தாண்டிடுது இல்ல ஃபுல்லா ப்ளீடிங் வரல அப்படின்னா 2 விஷயத்துல தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு வந்து அல்ட்ராசவுண்ட். ஸ்கேன்ல வந்து கர்ப்பப்பையோட திக்னஸ் கேவிட்டிக்குள்ள ஏதாவது டிஷ்யூ இருக்கா, சாக் இன்னும் பாக்கி இருக்கா, இல்ல கர்ப்பப்பையில டிஷ்யூ இருக்கா, அதுக்கு ரத்த ஓட்டம் இருக்கான்னு பார்த்தானா ப்ராடக்ட்ஸ் எதனா பாக்கி இருக்கான்னு தெரியும். 2வது பீட்டா ஹெச்சிஜி உங்களோட பிரெக்னன்சி ஹார்மோன். அந்த பிரெக்னன்சி ஹார்மோன் படிப்படியா குறைஞ்சிட்டே வருதான்னு பார்ப்போம். இதுல சப்போஸ் மெடிசின்ஸ் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, மெடிசின்ஸ் கொடுத்து சரியா கிளியர் ஆகாதவங்களுக்கு ஒன் மோர் டோஸ் ஆஃப் மெடிசின் கொடுக்கலாம் டிபெண்டிங் ஆன் த சைஸ் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ பாக்கி இருக்குன்னு. அப்படி இல்லாத பட்சத்தில் செக் யூரிட்டாஜ் ஆர் டிஎன்சி பண்ணுவாங்க டு கிளீன் த ப்ராடக்ட்ஸ். முன்னாடி காலத்துலலாம் அது பிளைண்டாக பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் அல்ட்ராசவுண்ட் இருக்குது ஆப்ரேஷன் தியேட்டரில். ஸோ அதனால மிஷின் வச்சு ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிட்டு தான் நம்ம மிஷின் மேலேருந்து பார்த்து நம்ம க்ளீன் பண்ணி நம்ம பார்க்கறது உண்டு. ஸோ உங்களோட அபார்ஷனுக்கு அப்புறம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் ப்ளீடிங் எல்லாம் ஃபுல்லாக ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 4-5 டேஸ் கேப் விட்டுட்டு ஒரு செக் ஸ்கேன் பண்ணிக்கிறது இம்பார்ட்டன்ட். அண்ட் அந்த செக் ஸ்கேனில் உங்களோட கர்ப்பப்பை பர்ஃபெக்ட்லி நார்மலாக இருக்கா, அந்த கேவிட்டி க்ளீன் ஆகிடுதான்னு பார்க்கலாம். அப்படி அதில் ஏதான ஒரு 1 சென்டிமீட்டர் லெஸ் தென் கொஞ்சம் டிஷ்யூஸ் தான் இருக்குது அப்படின்னா ஒரு பீட்டா ஹெச்சிஜி நம்ம டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அது கம்மியாகிற வாய்ப்புகள் உண்டு. ஓவரால் ஃபுல்லாகவே கம்மியாகுதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 வீக்ஸ் டிபெண்டிங் ஆன் வாட் வீக்ஸ் யூ ஹேட் அ மிஸ்கேரேஜ் ஒரு 6 வீக்ஸ் வரைக்குமாவது கூட ஆகலாம் ஃபார் த பீட்டா ஹெச்சிஜி டு கம்ப்ளீட்லி கம் பேக் டு நார்மல். அந்த லெவல் நார்மல் ஆனாதான் அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் சைக்கிள் நம்மளுக்கு யூஸ்வலாக ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ போஸ்ட் மிஸ்கேரேஜ் ஸ்கேன் பண்ணுங்க. பீட்டா ஹெச்சிஜின்றது ஸ்கேனில் டவுட் இருந்ததுன்னா ஹெச்சிஜி வேல்யூ எடுத்து பார்க்கலாம். 3வது ஒரு இனிஷியல் ஃபியூ சைக்கிள்ஸ் ஆஃப்டர் மிஸ்கேரேஜ் வந்து irregular periods வர வாய்ப்பு இருக்கு. ஸோ do not worry if your periods go irregular after a miscarriage.